அவருக்கு அங்க கை வேலை செய்யுது. இந்த மகள் முத்துமாரியாச்சி ஆதிசிவன் திருவாலயத்திலே பாவுச்சத்திரம் ஜெயலட்சுமி வில்லிசை குழுவின் சார்பாக நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் ஏதேனும் சொல் குற்றம் பொருள் குற்றம் இருந்துட்டாலும் தாள குற்றம் மேல குற்றம் ஏதேனும் இருந்துட்டாலும் அறிந்து அறியாமலும் ஏதேனும் திரு தவறுகள் செய்து விட்டாலும் தெரியாமல் எதுவும் தவறுகள் செய்திட்டாலும் எங்கள் குரல் வலைகளிலே குரல் இசைகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டாலும் சொல் குற்றத்தில் எதுவும் ஏற்றங்கள் மாற்பட்டாலோ நாங்கள் முன்னே சொல்லும் வார்த்தைதனை பின்னே நாங்கள் சொல்லி சென்றுட்டாலும் வார்த்தைகளை முன்னே சொல்லி சென்று விட்டாலோ நாங்கள் வெற்றெடுத்த பிள்ளை போல சரி அம்மா என்ன விட்டுருங்க இந்த 5 பேரை பிடிச்சு வச்சுக்கோங்க. நல்லதுதானம்மா. ஆமா நீ பாட்டு போ. எங்களுக்கு 10 நாள் அம்மா கூட நல்லா வச்சு சோறு தருவாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு இருப்போம். உனக்கு கொடை முடிஞ்ச பிறகு போ. ஆமா கொடை முடிஞ்ச பிறகு நாங்க வரோம். ஓஹோ அப்படி. ஆமா அப்படி இருக்கும் கோடி வேளையிலே சரி தாங்கள் பிழை பொறுத்து எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று சரி உங்கள் வீட்டு பிள்ளை போல. ஆமா நீங்க வளர்த்த பிள்ளைதான் அவன். என்னைக்கு நீங்க வளர்த்த உங்க அண்ணாவிதான். ஆமா ஏதோ கோவம் இருந்தாலும் கூப்பிட்டு ரோம்ல வச்சு 2 தட்டு தட்டுங்க, சமையல் வச்சு அடிச்சிடாதீங்க. அடப்பாவி. ஆமா என்ன ஒரு எண்ணம். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே நான் இந்த வேளையிலே பிழை பொறுத்து எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்ல ஆதரிக்க வேண்டும் என்று இந்த அகில் மகிழ் முத்து மாரியம்மன் ஆதிசிவன் திருவாலயத்திலே சரி நேற்றைய பொழுது நமது அருமை அண்ணன் நமது சுப்பிரமணிய அண்ணாவை புலவர் அவர்கள் சரி நேற்றைய பொழுது ராமாயண கதைகளை தொடங்கி வைத்தார்கள். நேற்று தாத்தாவை தொடங்கிட்டு சாஸ்தாவை பிறவி செய்து ராமாயணத்தை தொடங்கி வைத்தார்கள். அதே போல எந்த ஒரு வில்லிசையானால் சாஸ்தாவை முதலே பிறவி செய்யணும். தாத்தாவை பிறவி செஞ்சா தாத்தா இல்லனே சாஸ்தா. ஓ சாஸ்தா 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 சாஸ்தாவை சாஸ்தாவை ஓரிரு சில நிமிடங்களிலே ஓரிரு வார்த்தைகளிலே நாங்கள் உங்கள் முன்னே பிறவி செய்து சரி நாங்கள் ஐயாவின் ராமாயண கதைகளை உங்கள் முன்னே பாட இருக்கிறோம். சாஸ்தா பிறவி செய்து ஐயா ராமாயண கதையை பாடவில்லை. சரி அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே இந்த மகாசன சபையதிலே ஐயா சாஸ்தாவானவர் எப்படி பிறக்கிறார் தெரியுமானே? எப்படி அம்மா வருகிறார்? அந்த பாதாள உலகத்தில் அல்லறக்கராட்சுதனானவன் எரிக்கும் மரம் வாங்கி கொண்டு அரணாரை அழிக்க சண்டாள வல்லரக்கனானவன் அந்த கைலாய இடமதில் காத்து கொண்டிருக்க வல்லரக்கனை அழித்து அரணாரை கைலாய இடமதில் சேர்க்க வேண்டும். என்னாயான ஆதிசக்தியோட இருக்க வேண்டும் அல்லவா? சரி பகவான் இல்லாத இடம் மகளும் இல்லை பொருளும் இல்லை. அப்படி இருள் அடைஞ்சு இருக்க சிவனார் இல்லாத இடம் சீர்குலைந்து போய்விடும் அல்லவா? அரணார் இல்லாத இடம் அருளும் இல்லை இருளும் இல்லை. இருட்டா இருக்கு. அப்படி அந்த சிவனாரை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். சரி அது வல்லரக்கனை அழிக்க வேண்டும். ஆமா வல்லரக்கனை அழிப்பதற்கு யார் வருகிறார் தெரியுமாண்டா? என் ராமாயண கோபால கண்ணன் ஹரிராம ஸ்ரீராமனானவன். அவர் எப்படி வருகிறார் தெரியுமான? ஹரிராம ஸ்ரீராம அயோத்தியா ஆண்ட ராமா ராம வீரன் வராரையா. கண்ணனாக இருந்தவர் தான் ஐயா கண்ணியாக சோபம் கொண்டு மாயவன இருந்தவரா. அவர் மங்கையாக சோபம் கொண்டு ஐயா பச்சை மாலு எம்பெருமாள். அவர் பெண்ணாக சோபம் கொண்டு அந்த அரக்கனை தான் அழிக்க பெண்ணாக சோபம் கொண்டு அரக்கனேட இடமதேல மாய கண்ணன் வந்தல்லவோ மங்கையான மாயவனோ அரக்கனை தான் அழித்தோ அரக்கனை தான் அழித்தோ அந்த அரணாரின் இடமதேல வரறைய மாயவரும் மங்கையான வாரரையா. அரக்கனை மாயவனாக இருந்த என் மாயக்கண்ணன் மங்கையாக சுபம் கொண்டு அரக்கனை தான் அழித்தோ அரணாரிடமதிலே ஆதி சிவனிடமதிலே வந்த பொழுது அத்தா அத்தா கோபால கண்ண மச்சானே அந்த பெண் ரூபத்தை என்னை காட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஐயா கோபாலன இருந்தவர் அரணாரோட இடமதில போதையாக சோபம் கொண்டு அரணார்
சேவம் ஒன்று சேர ஐயா இந்திரியம் தான வேட உள்ள கையில் ஏந்துவாரா பூமியிலே விட்டுமானா புலோகம் அழியுமன்றோ நல்ல பெருநடையா அந்த பம்பனதி கரையதேல என்று சொன்ன போதே ஆலி வந்து பிறந்ததம்மா யான பாட குதிரை பாட ஐயங்காட்சி பெருமடையா ஐயனார் ஐயனார் பங்கோனி மாதத்தில ஐயா பௌர்ணமே தினமதியில 18ஆம் தேதியில 4 கிரக உச்சத்தில ஐயா நவமி திதியில உத்திர நட்சத்திரம் ஐயா உக்கிரம் வாரரையா ஹரி சிவபத்த பிள்ளை ஐயன் என்று சொன்ன போது ஆலி வந்து பிறந்தது ஐயா ஐயனுக்கும் ஐயனாக ஐயனாரு பிறந்தல்லவோ ஐயனார் ஐயனார் சொரிமுத்து ஐயனார் 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 குளத்து போல ஐயனார் ஹரிமாவோ ஐயனார் கற்கு வேல ஐயனார் கருக்கு வேல ஐயனாரு ஐயா அர்ஜுனை காத்தவரா ஐயா தலைவர் சாஸ்தாவா ஐயா பொன்னாலே பூனூலா ஐயா பொன்பதித்த தாழ்வடம்மா உனக்கு தங்கத்தால பூனூலா உனக்கு தங்கத்தால தாழ்வடம்மா யானப்பட குதிரைப்பட ஐயா காட்சி பெருமடையா வீர சாட்டை எடுத்து வாரா அவர் நல்ல நல்ல குதிரையில ஐயனுக்கும் ஐயனாக அழகுமில்ல சாசாவா அவர் பட்டு நல்ல மருந்து கட்டு அழகாய வாராரையா அவர் சொன்ன வாக்கு தப்பாது கொடுத்த வாக்கு பொய்க்காது 21 தெய்வங்களுமாக 63 மந்திகளுமாக ஐயனுக்கும் ஐயனாக வந்த என் அருமை வெள்ள சொர்மத்த சாஸ்தாரம் வந்த பிறந்தல்லவோ என் அழகு சாஸ்தா ஐயனுக்கு மையனாக பிறந்த சாஸ்தாவை அழகனுக்கு மையனாக சரி அழகாக 71 தெய்வங்களோட வந்து என் சாஸ்தா வந்து பிறந்த போது இந்த திருவாலயத்திலே நாம் இப்பொழுது அழகு முத்து மாரியம்மன் இடமதிலே நாம் ராமாயண கதைகளை பாட வந்துள்ளோம். ராமாயண கதைகள் பாடினா அந்த காலத்துல 7 நேரத்து வில்ல 9 நேரத்து வில்ல வைப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மணி நேரம் கதை இருக்கு. 7 நாள் படிச்சால ராமாயண கதை தீராதுல்ல, சித்திக்கும் தவிட்டாதது. ஆமா, தித்திக்கும் தவிட்டாதது ராமாயணம். ராமாயண கதைகள் கேட்டா அந்த காலத்துல ஐயா வனவாசம் போன மாதிரி அதே போலதான் இப்ப நம்ம உள்ள குடும்ப கதைகள் அப்படிதான் இருக்கு. ராமரே வனவாசம் இருக்காரு, நம்மளும் வனவாசம் போக. அதாவது தெய்வமாக இருந்தவர் மனிதனாக பிறவி செய்து மனிதராக வந்து பூலோக மக்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தது ராமாயணம். ராமாயணம், மகாபாரத, இதிகாசங்கள், புராணங்கள் 18 இருக்கிறது. உண்மைதானே? புராணங்கள் 18 இருக்கிறது. இதிகாசங்கள் வேறு, புராணங்கள் வேறு. இதிகாசங்கள் வேறு, புராணங்கள் வேறு. புராணங்கள் இதிகாசங்கள் கூறப்பட்டது கூறினார்கள், ஆனா மகா புராணங்கள்னு கூறினார்கள், எடுத்து சொல்லப்பட்டதுன்னு வரும். சரி, அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே ராமாயண கதைகளை உங்கள் முன்னே வந்து நாங்கள் பாட என் தாயான மகிழ்முத்து மாரியம்மா உன் முகம் கண்ட முப்புடாதே என் தாயான பத்ரகாளி தங்கம்மன் அட்டகாளி 8 பேர் அழகு வெள்ள வைரவரோட ஆதிசிவன் அனுகிரகத்தோட சுடலையாண்டி அனுகிரகத்தோட என் ஸ்ரீ ராமபிரான் அருளோட இந்த ராமாயண கதைகளை உங்கள் முன்னே பாட வந்தருட வேண்டும் ஐயா.